ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் திரு வெங்கடேசன் சார் அவர்கள். அவர்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். தொடர்ந்து பல மாதங்களாக ஸ்ரீ அரபிந்தோ எஸ்ஏஸ் ஆன் கீதா அதிலிருந்து பல்வேறு தலைப்புகளில் உரைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ அன்னையினுடைய எழுத்துக்களில் நன்கு பரிச்சயம் உள்ளவர். அவருடைய தந்தை ஸ்ரீ என் ராஜகோபால் சார் அவர்கள் ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களுடைய நேரடியான வழிகாட்டுதலை பெற்றவர். திரு வெங்கடேசன் சாரும் ஸ்ரீ எம்பி பண்டிட் உடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இன்றைக்கு நம்மிடையே அவர் உரையாற்ற இருக்கும் தலைப்பு அவதார்ஹுட், அவதார நோக்கம். இந்த அவதாரங்களினுடைய நோக்கம் இந்த புவியில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இசைந்துள்ளார். அவரை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக அன்புடன் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ வெங்கடேசன் சார். Thank you, sir. Pranams to Divine Mother. Pranams to Sri Aurobindo. Pranams to Guruji Sri MP Pandit. Pranams to my father and my mentor, Sri N. Rajagopal. இன்றைய தலைப்பு எஸ்எஸ்ஆன் கீதாவில் அவதார்ஹுட். இது முதல் பகுதி, பார்ட் 1. இந்த அவதாரங்களை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இங்கே அவதாரத்தின் உண்மை மற்றும் அவசியம் குறித்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் பேசும்போது, இந்த ஞானம் மிகவும் பழமையான யோகம் அர்ஜுனா என்கிறார். இந்த ஞானத்திற்கு பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதுதான் பகவத்கீதையில் உள்ளது. அதைத்தான் ஸ்ரீ அரவிந்தர் இங்கே விளக்க இருக்கிறார். இவர் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சொல்லும்போது, அர்ஜுனா, நான் இதை சூரிய தேவனான விவஸ்தானுக்கு சொன்னேன். அவர் அதை ஆதி மனிதரான மனுவுக்கு கொடுத்தார். அவரிடமிருந்து சூரிய குலத்தின் மூதாதையரான இஷ்வாகு மனு அவரிடம் வந்தது. ஆனால் அது காலப்போக்கில் பயன்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது அர்ஜுனா என்கிறார். அதை அவர் மீண்டும் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க காரணம் என்னவென்றால், அவன் கிருஷ்ணனின் நண்பனாகவும் நெருங்கிய தோழனாகவும் மேலும் தகுதியுள்ள சீடனாகவும் இருந்ததால் இது அவனுக்கு உபதேசிக்கப்படுகிறது. அதனால்தான்
கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் இந்த பகவத்கீதைக்காக. இவர் மேலும் இதை பற்றி கூறும்போது, அர்ஜுனா, இது இந்த யோகம் மிக உயர்ந்த ரகசியத்தை உள்ளடக்கியதாக உள்ளது. ஏனெனில் இது சச்சிதானந்திற்கும் அப்பாற்பட்டது என்கிறார். சச்சிதானந்தம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், அதாவது கேள்விப்பட்ட ஒன்றுதான். பொதுவாக ஆன்மீக மரபுகளில் நாம் சச்சிதானந்த நிலையை அடைவதன் மூலம் நம் பூலோக வாழ்விலிருந்து முக்தி பெறுகிறோம். இதுதான் நம் ரிஷிகளும் முன்னோர்களும் கண்டறிந்த உண்மை. இதை வேறு விதமாக சொல்வதென்றால், நாம் செயல் இல்லாமல் ஞான நிலையை அடைகிறோம். அதாவது அது ஒரு பேரின்ப நிலை. அது அந்த நிலை எப்படி என்றால், அது ஆளுமைக்கு அப்பாற்பட்ட முழு ரகசியத்தையும் உள்ளடக்கிய ஒரு உணர்த்தலை அறிவதற்கான படிகளாகும். இந்த சச்சிதானந்தம் சச்சித் ஆனந்தம், இதை அடைவதற்கு எல்லா ரிஷிகளும், எல்லா முனிவர்களும், எல்லா ராஜரிஷிகளும், மனிதர்களும் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதை அடைவது அவ்வளவு எளிதல்ல. அந்த செயல்பாடு சச்சிதானந்தத்தை பற்றி கூறும்போது, இந்த சக்தி இது செயல்பாடு மற்றும் ஞானத்தின் சக்தி மட்டுமல்லாமல் உயிரினத்தின் அனைத்து சக்திகளையும் கடவுளை நோக்கி வழிநடத்தும் ஒரு ஒருங்கிணைந்த யதார்த்தமாகும் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இந்த யோகத்தை பற்றி விளக்கும் போது இவ்வாறு அவர் அர்ஜுனனிடம் எடுத்துக் கூறுகிறார். இந்த கீதை அனைத்து பிரபஞ்சத்தின் உள்ள ஒரே பிரம்மத்தை பற்றி பேசுகிறது. இந்த பிரம்மம் என்று சொன்ன உடனே எனக்கு பண்டிட்ஜி த உபனிஷத்ஸ் த கேட்வே ஆஃப் நாலேஜ்னு ஒரு புத்தகம் 1960 எழுதியிருக்கார். பேஸ்ட் ஆன் ஸ்ரீ அரபிந்தோஸ் டாக்ஸ் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோஸ் ரைட்டிங்ஸ் ஆன் உபனிஷத்ஸ். அதை பேஸ் பண்ணி ஒரு 7-8 உபனிஷத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிறது. அதுலேருந்து இந்த பிரம்மத்தை பற்றி கிருஷ்ணர் பேசும்போது கீதையில் ஒரு ஸ்லைட் டைவர்ஷன் ஃப்ரம் தட். தைத்திரிய உபனிஷத் இது கிருஷ்ண யஜுர்வேதத்தை சார்ந்தது. அதில் பிருகுவல்லி அதில் 3 பார்ட் இருக்கு. ஆனந்தவல்லி, சிக்ஷாவல்லி, பிருகுவல்லி. அதில் பிருகுவல்லியில் வாருணி வித்யா என்ற ஒரு அங்கம் உள்ளது. இந்த வாருணி வித்யா என்னவென்றால், வருண பகவான் அவரது மகனான பிருகுவிற்கு பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கிறார். பிருகுவிற்கு பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். எனவே அவர் தந்தையிடம் எப்போது ஏதாவது ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே தந்தை மகன் உறவு இருக்காது, அது குரு சிஷ்ய உறவாக மாறிவிடும். அவர் தந்தையிடம் இறைவா, எனக்கு பிரம்மத்தை பற்றி கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு வருண பகவான், வருணதேவன், சீடனே, உணவு, பிராணன், கண், காது, மனம், பேச்சு, ஆம், இவை ஒவ்வொன்றும் பிரம்மமே என்கிறார். அதாவது உணவு, பிராணன், கண், காது, மனம், பேச்சு, இவை யாவும் பிரம்மம் என்கிறார். நீ ஒவ்வொன்றையும் பிரம்மத்தின் ஒரு வடிவமாக பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்.
அது மட்டுமல்லாமல் அவர் மேலும் என்ன கூறுகிறார் என்றால், அவை மறைக்கும் யதார்த்தத்தை அவற்றின் வழியாக பார்க்க வேண்டும். அதாவது அன்னம், பொருள், உயிர், பிராணன், புலன் சக்திகள், அதாவது பார்த்தல், கேட்கல், பேசுதல், பேச்சுத்திறன் மற்றும் இவை அனைத்தும் வழிநடத்தும் மனம், இவை எல்லாமே பிரம்மத்திற்கு நுழையக்கூடிய கதவுகள் என்கிறார். அப்படி அவர் இந்த புலன்களை பிரம்மத்திற்கு நுழையக்கூடிய கதவுகள் என்று கூறும்போது, அவர் மேலும் தனது சீடனுக்கு gives more clarity, அதாவது சீடன் தனது முயற்சியின் முடிவுகளை சோதிக்க ஓர் உறுதியான உரைக்கல்லை வழங்குவதற்காக மேலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், சீடனே, எல்லா உயிரினங்களும் எதிலிருந்து பிறக்கின்றன, எதன் மூலம் பிறக்கின்றன, எதனுள் அவை பெருகி எதனுள் நுழைகின்றன, பிறகு அங்கிருந்து எங்கே அவை கடந்து செல்கின்றன என்பதை தெரிந்து கொள்வாய் என்கிறார். பிருகுவிற்கு அவர் கூறுவது என்ன, அதுதான் பிரம்மம் என்கிறார். இதை கண்டறிந்தார் என்றால் அதுதான் பிரம்மம் என்கிறார். பிருகுவிற்கு இந்த இறுதி உண்மையின் நிபந்தனைகளை நிறைவேற்றும் ஒன்றை மட்டுமே தேடும்படி கட்டளையிடுகிறார். அது என்னவென்றால், எந்த ஒரு கொள்கையும், எந்த அளவுகோலுக்கு பதிலளிக்காத எந்த உண்மையும் இயற்கையாகவே நிராகரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இதை கூறி, இதனால் எதை கண்டறிகிறாயோ, இந்த உன்னுடைய அந்த கண்டறிதல் இதற்கு பதில் அளிக்குமேயானால், இந்த நிபந்தனைகளுக்கு, அதுதான் பிரம்மம் என்று கூறுகிறார். பிருகுவும் இந்த வழிகாட்டுதலின்படி தனது ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறார். அவர் தவம் செய்து தீவிரமான சிந்தனை இயக்கத்தில் தியானத்தை தொடர்கிறார். இவ்வாறு அவர் தவம் செய்து முடியும் தருவாயில் தனது ஒருமுகப்பட்ட முயற்சியின் விளைவாக பிரம்மம் என்பது பொருள் தவிர வேறில்லை என்கிறார் என்று கண்டறிகிறார். அதாவது பொருள் என்றால் ஜடப்பொருள். ஏன் இவருக்கு அது மாதிரி தோன்றுகிறது என்றால், இவர் தந்தையால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை முழுமையாக இந்த பொருள் பூர்த்தி செய்வதாக அவர் நினைத்தார். Because far from matter all existence are born by matter they increase and enter into matter in their passing hands. அதாவது எல்லா உயிரினங்களும் பொருளிலிருந்து, அதாவது ஜடத்திலிருந்து பிறக்கின்றன, அச்சித்து பிறந்து அதில் அவை பெருகி, அந்த பொருள்களால் அவை பெருகி அங்கிருந்து கடந்து செல்லும் போது அந்த பொருளுக்குள்ளேயே ஐக்கியமாகிறது என்று கண்டறிகிறார். ஆனால் அவர் கண்டறிந்த உண்மை ஒரு குறுகிய காலமே நீடித்தது. சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரு பொருள், ஒரு அச்சித்து ஜடம் எல்லாவற்றையும் விளக்க முடியாது என்பதை உணர்ந்தார். அது தானாகவே மந்தமானது. அதை உயிர்ப்பிக்க வேறு ஏதாவது தேவை. இதை கூர்ந்து ஆராயும் போது இது சக்தியின் ஆற்றல், இதனால்தான் இது நடைபெறுகிறது என்பதை கண்டறிந்தார். எனவே மீண்டும் அவர் ஆசிரியை அணுகி, இறைவா, மீண்டும் பிரம்மத்தை பற்றி கற்றுவிடுங்கள் என்று கேட்கிறார். பிறகு தந்தையின் அறிவுரையின்படி அதற்கு தந்தையின் பதில் என்னவென்றால், நீ மீண்டும் தவம் செய்து இதை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் அந்த தவமே பிரம்மம் என்று கூறுகிறார். முதலில் ஐம்புலன்கள் பிரம்மம் என்று கூறினார். இப்போது நீ தவம் செய், அந்த தவமே பிரம்மம் என்று கூறுகிறார்.
தந்தையின் அருளின்படி அவர் தவத்தில் மீண்டும் ஈடுபட்டு இப்பொழுது பிராணனே பிரம்மம் என்று கண்டறிந்தார். ஏனெனில் பிராணனில் இருந்துதான் அனைத்து உயிரினங்களும் பிறக்கின்றன. பிறந்து பிராணனால் அவை பெருகி அங்கிருந்து கடந்து செல்லும் போது அவை பிராணனுக்குள் நுழைந்து அங்கே ஐக்கியமாகிறது என்று நினைத்தார். ஆனால் பிராணன் கூட போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்தார். அதை வழிநடத்த ஒரு புத்திசாலித்தனம் தேவைப்படுவதை உணர்ந்தார். மீண்டும் அவர் தவத்தில் ஆழ்ந்து மனம்தான் பிரம்மம் என்று கண்டறிந்தார். ஏனென்றால் மனம்தான் அந்த பிராணனை செலுத்துகிறது. அதனால் மனம்தான் பிரம்மம் என்று கண்டறிந்து எல்லா உயிரினங்களும் மனத்திலிருந்து பிறக்கின்றன. பிறந்து மனதால் அவை பெருகி அங்கிருந்து கடந்து செல்லும் போது மனத்திற்குள் நுழைந்து ஐக்கியமாகின்றன என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் அங்கேயும் ஒரு இடைவெளியை உணர்ந்தார். எனவே மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்து ஞானமே பிரம்மம் என்று அவர் அறிந்து கொண்டார். ஏனெனில் ஞானத்திலிருந்து அனைத்து உயிரும் பிறக்கின்றன. பிறந்து அவை பெருகி அவை கடந்து செல்லும் போது ஞானத்திற்குள் நுழைந்து ஐக்கியமாகின்றன என்பதை மேலும் கண்டறிகிறார். இருந்தும் அவர் கண்டுபிடிப்பு முழுமை அடையாததாக உணர்ந்தார். அனைத்து ஞானத்திற்கும் அனைத்து சக்திக்கும் ஆதாரம் பிரம்மம்தான். ஆனால் இந்த அனைத்து வெளிப்பாடுகளின் ரகசிய உந்துதல் எங்கே? ஏன் இவை வெளிப்படுகின்றன? எங்கிருந்து வெளிப்படுகின்றன? What was the secret urge of all these manifestations? இதை தூண்டியது எது? இந்த கேள்வி அவருக்குள் எழுகிறது. மீண்டும் தியானத்தில் ஈடுபட்டு கடைசியாக பேரானந்தமே பிரம்மம் என்று அறிந்தார். ஏனெனில் அந்த பேரானந்தத்திலிருந்து தான் அனைத்து உயிர்களும் பிறக்கின்றன. பிறந்து அவை பேரானந்தத்தில் நுழைந்து அங்கிருந்து கடந்து செல்லும் போது பேரானந்தத்திற்குள் ஐக்கியமாகிறது என்று உணர்ந்தார். இதுவே அவர் கடைசியாக உணர்ந்த பிரம்மத்தின் ஒரு வடிவமாகும், பேரானந்தம். அதாவது first matter, principle of physical plane, then prana, life region, then mind, the mental plane, truth knowledge, vijnana, higher plane transcending the mind and above, ananda, not only its own words of bliss, but the whole of manifestation என்று ஸ்ரீ அரவிந்தர் இதை விளக்குகிறார். தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் பிரம்மன் என்று அவர் அங்கே முடிக்கிறார். இது தைத்திரோபனிஷத்தில் வந்த ஒரு பிருகுவலி, அதாவது ஒரு தந்தை மகனுக்கு இடையே நடந்த சம்பாஷணையில் பிரம்மத்தை பற்றி பிருகு வருணனின் மகன் கண்டறிகிறார். இங்கே ஏன் இதை நான் சொன்னேன் என்றால், இந்த இந்த பிராணன் எங்கோ நமக்குள் ஒரு நிமிடம். ஏன் இதை சொன்னேன் என்றால், அனைத்து பிரபஞ்சத்தின் உள்ள ஒரு பிரம்மத்தை பற்றி தான் கீதை இங்கே பேசுகிறது. இப்போது நாம் நமது தலைப்பிற்கு வருவோம். அவதாரத்தின் நோக்கம், இந்த பிரம்மம் 3 இயல்பை பற்றி பேசுகிறது. அதாவது கிருஷ்ணர் பேசுகின்றார், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். மேலும் அதாவது செயல்களை பயன்படுத்தி ஞான நிலை அடைவதை பற்றியும்,
அந்த ஞானத்தால் செயல்களை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றியும் இந்த கீதை நமக்கு போதிக்கின்றது. ஆனால் அதற்கப்பாலும் ஒரு ரகசியம் உள்ளது. அதையும் தாண்டி அது என்னவென்றால், அதுதான் அவதாரம், மனித படைவில் கடவுள் தோன்றுவது என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். கிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நான் விவசானுக்கு கொடுத்தேன் என்று பண்டைய நாட்களை பற்றி பேசுவதால் அர்ஜுனன் இங்கே குழப்பமடைகிறான். அவர் விவசானுக்கு கொடுத்தேன் என்கிறார், ஆனால் அவன் கிருஷ்ணரை தன் முன்னால் பார்க்கின்றான். இப்பொழுது அவனுடைய கேள்வி என்னவென்றால், கிருஷ்ணா, நான் உன்னை இங்கே பார்க்கிறேன் என்றால் அங்கே எப்படி இருந்தாய் என்று அவன் கேட்கிறான். அதற்கு பரமாத்மா இதற்கு நேரடியாக அவனுக்கு பதில் கூறவில்லை. மாறாக அவனிடம், அர்ஜுனா, உண்மையில் உனக்கும் எனக்கும் பல பதவிகள். அவற்றை என் முற்பிறவிகளை நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டாய். பின் அவன் கடவுளின் அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் அவதாரம், கடவுளை பற்றிய கேள்வி, முதல் கேள்வி என்னவென்றால், பிறப்பு, இறப்பு மற்றும் மாற்றத்தின் இந்த உலகத்திற்கு அப்பால் பிறக்காத ஒன்று இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது எப்போதும் பிறக்காமல் இருப்பதில்லை அர்ஜுனா என்கிறார். அந்த பிரம்மம் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை மற்றும் மாறுவதும் இல்லை. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று, அதுதான் பிரம்மம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே பரமாத்மா என்ன சொல்கிறார் என்றால், அது எப்போதும் பிறக்காமல் இருப்பதில்லை என்கிறார். அப்படி பிறக்காதவன் தன் இயல்பில் நின்று இப்பொழுது அவனுக்கு அதை விளக்குகிறார். பிறக்காதவன் தன் இயல்பில் நின்று தன் சுயமாயாவில் பிறக்கிறான். அதாவது இந்த பிறக்காதவன், அந்த பிரம்மம், மாயை எண்ணத்தின் சக்தியாகவும் இயல்பு செயல்படுத்தும் சக்தியாகவும் இயற்கையின் மீது அழுத்தம் கொடுத்து தன்னை இந்த எண்ணற்ற இருப்புகளில் வெளிப்படுத்துகிறார் என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார். அப்படி என்றால் அவனுடைய கேள்வி, ஏன் அப்படி செய்ய வேண்டும்? எதற்காக இந்த படைப்பு? எதற்காக இந்த பிரபஞ்சம்? அவர் அதற்கு விளக்கம் கூறும்போது, எதற்காக என்றால், யார் அறியாமையின் விதியை தாண்டி செல்ல விழைகிறார்களோ, those who want to go beyond the rule of ignorance, யார் இயற்கையின் அடிமைத்தலையிலிருந்து விடுபட முயல்கிறார்களோ, ஆனால் தாங்களாக முன்னேற முடியாத நிலையில் இருக்கின்ற போது அவர்களின் விடுதலைக்காக இந்த அவதாரம் நிகழ்கிறது என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அங்கே இவர் கூறுவது என்னவென்றால், இங்கே ஒரு அவதாரம் ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு வந்து மனித உறவில் தனது இருப்பின் மூலம் மனித குலம் கடந்து செல்ல உதவுகிறேன் என்கிறார். மேலும் அவர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, யார் ஒருவன் எனது தெய்வீக பிறப்பின் கொள்கைகளை அறிகிறானோ அவன் இங்கிருந்து செல்லும் போது என்னிடம் நேராக வருகிறான் என்று கூறுகிறார். உண்மையில் பெரும்பாலான மனிதர்கள் தெய்வங்களை வணங்கி வேலை செய்து தியானம் செய்கிறார்கள். பல்வேறு கடவுள்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் அவர்களை வணங்கி உடனே பலன் கிடைப்பதால் அவர்கள் வேள்விகளும் செய்கிறார்கள். ஆனால் இந்த விரைவான பலன் தன்னை செலவழிப்பதில் விரைவானது என்றாலும் அது அந்த கடவுளின் உலகத்திற்கு அப்பால்
செல்லாது என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இங்கே ஸ்ரீ அரவிந்தர் இதை பற்றி கூறும்போது, the divine self-fulfillment is more difficult than satisfying the gods. அதாவது தெய்வீக சுய நிறைவு என்பது தெய்வங்களை திருப்திப்படுத்துவதை காட்டிலும் கடினமானது என்கிறார். எப்போதும் தெய்வீக கடவுள் பிறப்பதில்லை என்றாலும் இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தி உறவுகளை பராமரிக்கிறார் என்கிறார். மேலும் அர்ஜுனா, நான் தான் இந்த சட்டமாகிய 4 வழி செயல் விதியை உருவாக்கினேன், ஆனால் அது என்னை கட்டுப்படுத்தாது என்று அர்ஜுனா என்கிறார். அந்த 4 வழி செயல் விதி என்னவென்றால் ஞானம், சக்தி, உற்பத்தியும் அமைப்பும் அண்ட் சேவை. அதாவது the fourfold laws of works, இதை பற்றி தான் விளக்குகிறார். அவர் மேலும் அவரிடம் கூறும்பொழுது, எங்கே இந்த விதிகள் கடைபிடிக்கப்படாமல் இருக்கின்றதோ, லட்சியங்கள் கைவிடப்பட்டு அதர்மம் தலை தூக்குகிறதோ, அங்கே அவதாரம் நிகழ்கிறது என்கிறார். ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் he points out that he points out the fourfold law cannot be the sole object of this mighty descent of God. அவர் என்ன கூறுகிறார் என்றால், இங்கே தர்மத்தை நிலைநிறுத்துவதும் கடவுளின் இந்த மகத்தான அவதாரத்தின் குறிக்கோளாக இருக்க முடியாது என்கிறார். இது மட்டுமே அவரின் அவதாரத்தின் குறிக்கோளாக இருக்க முடியாது என்கிறார். ஏனென்றால் கடவுள் தன் சர்வ வல்லமையுள்ள சக்தியால் மனிதர்கள், சிறப்புமிக்க வீரர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், மேதைகள், விபூதிகள் மூலம் இதை செய்ய முடியும். அதற்காக அவதாரம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். He was very emphatic on this. இதில் ஒரு பெரிய நோக்கம், அதாவது தெய்வீக நோக்கம் மற்றும் பயன்பாடு உள்ளது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். தெய்வீக பிறப்பின் 2 அம்சங்கள் நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, மனித வடிவத்தில் கடவுளின் அவதாரம். 2வது, மனிதனில் தெய்வீகம் தொடர்ச்சியாக இறுக்கம் கொள்கிறது. That is, there is a continuous descent of divinity in human receptacle. இந்த அம்சங்கள் இதை பற்றி கூறும்போது, இது காலமுறை அவதாரத்திற்கு மட்டும் பொருந்தாது. அதாவது யுகந்தோறும் நாம் பார்க்கும் அவதாரத்துக்கு மட்டும் பொருந்தாது, இது நித்திய அவதாரத்திற்கும் பொருந்தும். நித்திய அவதாரத்தை பற்றி பேசுகிறார். It is not only for eternal avatar, but this is for the eternal avatar. It is not only for avatar in human form, but also it applies to the eternal avatar. That's what Sri Aurobindo says. நித்திய அவதாரம் என்பது, அதற்கு முன்னால் நாம் நித்திய அவதாரம் என்ன என்று பார்க்க வேண்டும். நித்திய அவதாரம் என்பது அவர் கூறும்போது, ஸ்ரீ அரவிந்தர் இதை விளக்கும் போது, நித்திய அவதாரம் என்பது உன்னிடம் என்னிடம் கடவுள் இருப்பதுதான். ஆனால் பொதுவாக நம்மில் இருக்கும் இந்த புருஷனை பற்றி நமக்கு அவ்வளவாக தெரிந்திருப்பதில்லை. ஆனால் நம்மை யோகமாயாவால் வழிநடத்தும் உள்ளுக்குள் வசிக்கும் கடவுளுக்கு இது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்கிறார். நாம் நம்முள் இருக்கும் கடவுளை பற்றி அறிகிறோமோ அல்லது அறியாமல் இருக்கிறோமோ, அது அவருக்கு எந்த ஒரு வேறுபாட்டையும் ஏற்படுத்தாது என்று மிக தெளிவாக கூறுகிறார். அடுத்தது, கடவுளை நோக்கி வளர்வது. இது இருவழி செயல்முறையாகும் என்கிறார். அதாவது கடவுள் மனித வடிவில் வருவது ஒன்று, மனிதன் கடவுளை நோக்கி வளர்வதும் அது 2வது வழி.
மனிதன் கடவுளை நோக்கி ஏற்றம் கொள்ளும் போது, that is, as man ascends, it is the second birth of the soul. மனிதன் கடவுளை நோக்கி ஏற்றம் கொள்ளும் போது அது ஆன்மாவின் இரண்டாவது பிறப்பாகிறது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். நாம் மனித உணவிலிருந்து கடவுளின் அருளினால் தெய்வீக உணவிற்கு மாறுவதில் வெற்றி பெறும் போது அது இரண்டாவது பிறப்பு என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். That is, when any of us succeeds in taking birth in divine consciousness, that is, by the grace of the divine, replacing our human consciousness, it is a second birth என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இங்கே செகண்ட் பர்த் இது ஒரு புதிய பிறப்பு, ஆனால் உடலில் அல்ல. ஏற்கனவே நாம் பிறந்துவிட்டோம். உடல் அளவில் இந்த பிறப்பை பற்றி அவர் பேசவில்லை. இவர் பேசுவது ஆன்மாவின் இரண்டாவது பிறப்பாகும் என்கிறார். மேலும் அவதாரத்தின் நோக்கம், தர்மத்தின் நோக்கம் இந்த ஆன்மாவின் புதிய பிறப்பை தனிப்பட்ட முறையிலும் கூட்டு முயற்சியிலும் உறுதி செய்வதும் மேம்படுத்துவதுமே இந்த அவதாரத்தின் நோக்கமாகும் என்கிறார். அதற்காகத்தான் அவதாரம் நிகழ்கிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இந்த செயல்பாட்டின் வெளிப்புறமாக மனித இயல்பில் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதன் மூலம் இங்கே அவதாரம் தோன்றுகிறது. மனித வடிவில் அது தோன்றும் போது இயல்பில் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதால் ஒரு அவதாரம் மனிதன் பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியை அமைத்து மனித மட்டத்தில் தெய்வீக பிறப்பின் மிக உயர்ந்த சாத்தியத்தில் தன்னை வடிவமைக்கிறது. இங்கே இந்த கீதையெல்லாம் கேட்டு முடிக்கிறான் அர்ஜுனன். 10வது நாள், 11வது நாள், 12வது நாள் போர் நிகழ்கிறது. அப்போது அவர் கூறுகிறார், கிருஷ்ணா அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா நீ சொல்கிறாய், நான் வேதங்களிடம் சொல்கிறேன், வேதத்தில் என்ன சொல்கிறேனோ அதை நீ கடைபிடித்தால் உனக்கு கர்மா வராது, மறுபிறவி கிடையாது, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அதை கடைபிடித்தால் என்கிறாய். ஆனால் நீ தெய்வம், உன்னால் முடியும், நான் ஒரு சாதாரண மனிதன், என்னால் எப்படி முடியும் என்று கேட்கிறான். அதற்கு அவர், அர்ஜுனா, உனக்கு என்னுடைய முன் அவதாரத்தை பற்றி உண்மை தெரியும். நாம் ராமனாக பிறந்தபோது ஒரு சாதாரண மனிதனாகத்தான் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தேன். காட்டிற்கு சென்றேன், மனைவியை ராவணன் தூக்கி சென்றான், எல்லாம் நடந்தது ராமாவதாரத்தில். நான் என்ன கடைபிடித்தேனோ ஒரு சாதாரண மனிதனாக அதை இப்போது உனக்கு போதிக்கிறேன், அவ்வளவுதான். நான் சாதாரண மனிதன் ஒரு கடைபிடிக்க முடியும் என்றால் உன்னால் முடியும் என்று கூறுகிறார். அதனால்தான் அவதாரம் தோன்றுவது எதற்காக என்றால் அதை ஒரு முன்மாதிரியாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஒரு மனித வடிவில் தோன்றுகிறார். இவ்வாறு அவதாரம் ஒரு முன்மாதிரியாகவும் வலிமையையும் உத்வேகத்தையும் தரும் ஒரு அவதாரமாக திகழ்கிறது. இந்த ஏற்றம் மற்றும் இரக்கம் விதியில் both the ascent and descent, மையத்தில் stands at the center, அதாவது மையத்தில் கிருஷ்ண பரமாத்மா நிற்கிறார், the divine. That is law of ascent of man into Godhead and descent of God at the human level. இதை ஸ்ரீ அரவிந்தர் கூறும்போது கூறுகிறார். அதாவது அவர் கதவு வாயிலில் நிற்கிறார், அந்த கதவு வாயிலும் வழிதான், அவரே வழி அவரே கதவு என்பதை நாம் உணர வேண்டும். இங்கே இன்னொன்றையும் அவர் வலியுறுத்தி கூறுகிறார். அது என்னவென்றால், தெய்வீக இருப்புடன் மனித குலத்தின் ஒற்றுமை எப்போதும் வலியுறுத்தப்படுகிறது. That is, the oneness of humanity with the divine being is always emphasized throughout the Gita.
இங்கே தத்துவங்களின் ஆட்சேபனை எதுவாக இருந்தாலும், வல்லுநர்களின் கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நிலையில் மனித குலத்திற்கும் தெய்வீக இருப்பிற்கும் இடையில் ஒற்றுமை உள்ளது என்பதே உண்மை என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இதை இங்கே பண்டிட்ஜி இதை பற்றி பேசும்போது, அதனால்தான் அவர்கள் பைபிளில் மனித புதல்வனும் மேலே உள்ள தந்தையும் ஒன்று என்கிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை மனித பிரதிநிதி என்றும் கடவுளை மேலே உள்ள தந்தை என்று கூறுகிறார். மேலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தெய்வீகத்துடன் மனித குலத்தின் ஒற்றுமையை அடிக்கோடிட்டு காட்டி இருவரும் ஒன்று என்று கூறுகிறார். இதையே இங்கே அதே போல் மனித உலகில் இருக்கும் கடவுளான கிருஷ்ணர் உயர்ந்த அவர் என்ன சொல்கிறார் என்றால், நானும் உயர்ந்த புருஷோத்தனும் ஒன்றுதான். மீண்டும் மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதை குறிப்பிட்டு, பலர் இதை அடையாளம் காணாமல் இருக்கலாம். அறியாமையில் இருப்பவர்கள் நான் ஒரு மனித உடலில் வசிப்பதால் என்னை இகழ்கிறார்கள் அர்ஜுனா. ஆனால் இந்த பிரபஞ்ச சுழற்சியை வழிநடத்தும் பரமபுருஷனும் அதாவது பிரம்மமும் நானும் ஒன்றுதான் என்கிறார். இதை பற்றி அவர் அர்ஜுனிடம் பேசும்போது, மனித உடலில் உறையும் என்னை அறியாமையால் மனிதர்கள் வெறுக்கிறார்கள் என்ற வாக்கியம் கிருஷ்ணர் அவரிடம் பேசும்போது, இது கிருஷ்ணருக்கு மட்டும் பொருந்தாது, இது நித்திய அவதாரமான நமக்குள் இருக்கும் கடவுளுக்கும் பொருந்தும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். What he says, even with the evil man you probe and seek divinity in him, because even in the worst there is God. அதனால்தான் அவர் குறிப்பிடும்போது, தீய மனிதனிடம் நீங்கள் ஆராய்ந்து அவனுள் தெய்வீகத்தை தேடுங்கள், ஏனென்றால் மோசமான நிலையிலும் கடவுள் இருக்கிறார் என்கிறார். இப்போது இதை பற்றி கூறும்போது அகெயின் ஸ்லைட் டைக்ரெஷன். ஒரு இடத்தில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் எல்லாவற்றையும் கௌரவர்களை கொண்டு வருகிறான். துரியோதனிடம் ஒரு நாள் போர் அவனை எதிர்த்து சண்டையிடுகிறான். அப்போது கிருஷ்ண பரமாத்மாவிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ துரியோதனை கொல்ல வேண்டும், ஆனால் அன்போடு கொள்ள வேண்டும். கில் ஹிம் வித் லவ் என்கிறார். அவன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். என்னது, அவனை அன்போடு கொள்ள வேண்டும்? எப்படி? அவன் எவ்வளவு அதர்மங்கள் செய்திருக்கிறான், பாஞ்சாலியை அவமானப்படுத்தியிருக்கிறான், அவனை எப்படி நான் ஒரு அன்போடு கொள்ள முடியும் என்கிறார். அதற்கு இவர் என்ன கூறுகிறார் என்றால், அர்ஜுனா, உனக்கு நீ நம்புகிறாய் என்னை, நான் உன்னுள் இருந்து உன்னை செலுத்துகிறேன் என்று. நான் உனக்குள்ளும் இருக்கிறேன், அதே போல் அவனுக்குள்ளும் இருக்கிறேன். நீ அவனை வெறுப்போடு கொன்றாய் என்றால் அவனை நீ கொள்வது உறுதிதான். ஆனால் அவனுக்குள் இருக்கும் நான், ஐ ஆம் பீயிங் ஹர்ட். அதனால் எனக்கு நீ அப்படி ஒரு வெறுப்போடு அவனை கொல்லும் போது அது என்னை காயப்படுத்துகிறது அர்ஜுனா என்கிறார். ஏனால் everywhere there is divine, Brahman is there in everything. இதை பற்றி கூறும்போது again there is a slight digression. The Tales of Personal Life. I want to read from what Sri Aurobindo has written, a relevant portion when he was in the solitary confinement. அதுல அவரோட அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட், ஜெயில் சூப்பரண்டன்ட் டாக்டர் டாலி, அவர் டெய்லி அவர்கிட்ட பேசுவாராம். இவர் ஆனால் எதுக்குமே ஒன்றும் கான்வர்சேஷன் ஈடுபட மாட்டார். ஏதாவது கேட்ட கேள்விக்கு வேண்டி பதில் சொல்லிட்டு நிறுத்தி விடுவார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு என்னமோ இவர் பேர் ஒரு சார்ட் ஆஃப் அஃபெக்ஷன். அவர் ஒரு நாள், ஜஸ்ட் ஐ கோட் வாட் ஹி ஹஸ் ரிட்டன், ஒன் டே டாக்டர் டாலே ஸ்போக் டு மீ, I have been able through my assistant superintendent to get the big boss to agree that every day in the morning and evening you will be allowed to take a walk in front of that decree, that is that surrounding.
அந்த செல்ல இருந்து வெளில வரலாம் கொஞ்ச நேரத்துக்கு. I do not like that you should be confined throughout the day in a small cell. It's bad for both body and mind. From that day on, I would take a stroll every day in the morning and evening in the open space before that cell. In the afternoons, it would be for 10, 15 or 20 minutes. In the morning for an hour, or sometimes it may be 2 hours. There was no time limit about it. I enjoyed this very much. On one side was the jail industries. On the other, the cowshed. My independent kingdom was flanked by these two. From the industrial section to the cowshed, from the cowshed to the industrial section, traveling to and fro, I would recite the deeply moving, ageless, powerful mantras of the Upanishads, or watching the movements and activities of the prisoners, I tried to realize the basic truths of the immanent Godhead, God in every form, in the trees, the houses, the walls, in men, animals, birds, metals, the earth, with the help of the mantra. All this is the Brahman, Sarvam Kalvidam Brahma. I would try to fix or impose that realization on all of these. As I went on doing like this, sometimes the prison ceased to appear to be a prison at all. The high wall, those iron bars, the white wall, the green leaf tree, shining in sunlight, it seemed as if these commonplace objects were not unconscious at all, but they were vibrating with a universal consciousness. They love me and wish to embrace me, or so I felt. Men, cows, ants, birds, all moving, flying, singing, speaking, yet all these natures play. Behind all this is a great, pure, detached spirit wrapped in a serene delight. Once in a while, it seemed as if God himself was standing under the tree to play upon his flute of delight, and with his sheer charm to draw my very soul out. Always it seemed as if someone was embracing me, holding me on one's lap. The manifestation of these emotions overpowered my whole body and mind. A pure and white peace reigned everywhere. It is impossible to describe that. The hot cover of my life opened up and a sparring of love for all creatures. Sorry. The hot cover of my life opened up and a spring of love for all creatures gushed from within. Along with this love, such sattvic emotions as charity, kindness, ahimsa, etc., overpowered my dominantly rajasic nature and found an abandoned release. And the more these qualities develop, the greater the delight and the deeper the sense of unclouded peace. என்று வர்ணிக்கிறார். அவர் இதை பற்றி அவர் பேசும்போது இந்த பிரிசனர்ஸ் பற்றி அவர் சொல்லும்போது, எல்லோரிடமும் தெய்வீகம் இருக்கிறது, எல்லோரிலும் தெய்வம் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவேளை உங்களையும் என்னையும் விட அவனிடம் அதிகமாக மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கடவுள் ஒவ்வொரு மனிதனிலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார். மேலும் ஒரு நபரை முழுமையாக வெறுத்து இழந்தவர்கள் அந்த நபரில் வசிக்கும் தெய்வீகத்தையும் இகழ்கிறார்கள் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இது கீதையில் இதை பற்றி நாம் இந்த பிரம்மம், அதனுடைய ஒம்னிஷியன்ட் அண்ட் ஒம்னிபொட்டன்ட், அதை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் கூறியது பற்றி பார்த்தோம். மேலும் கீதையில் இதுவரை கூறப்பட்டுள்ள பல்வேறு உண்மைகளின் பின்னணியில் அவதாரத்தின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அனைவரிலும் ஒரே ஆன்மா, அடுத்தது அனைத்து உயிரினங்களிலும் இதயத்திலும் கடவுள் அமர்ந்திருக்கிறார். படைத்தவர் எப்போதும் அவைகளிடத்தில் தனது தொடர்பையும் உறவையும் பராமரிக்கிறார். இது ஒரு நிதர்சன உண்மை. எனவே அவர் கூறுவது என்னவென்றால், நான் எதற்கும் உழைக்க தேவையில்லை அர்ஜுனா, எனக்கு பெற எதுவும் இல்லை. ஆனால் நான் ஒரு கணம்
எனது வேலை செய்வதை இந்த வேலையை நிறுத்திவிட்டால் இந்த உலகங்கள் அனைத்தும் அழிவுக்கு செல்லும். அதனால்தான் என் படைப்போடு தீவிர உறவை நான் பேணுகின்றேன் என்று அர்ஜுனிடம் அவர் கூறுகிறார். இப்போது நாம் 3 நிலைகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 3 நிலைகள் என்னவென்றால், முதலாவது செயல்களின் செய்பவரின் நிலை, இரண்டாவது சாட்சியின் நிலை, மூன்றாவது புருஷோத்தமா, அவர் சாட்சியாக இருக்கும் போதும் செயல்பட முடியும். ஆனால் நமது நிலையில் செயல்படுவராக இருக்கும்போது சாட்சியாக இருக்க முடியாது. சாட்சியாக இருக்கும்போது நாம் செய்பவராக இருக்க முடியாது. ஆனால் புருஷோத்தமனின் நிலையில் அவர் தலைமை தாங்குவது மட்டுமல்லாமல் சாட்சியாகவும் அதே வேளையில் பல்வேறு நிலைகளில் தனது இயற்கையின் மூலம் செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றார். இப்போது கொஞ்சம் அடுத்த நிலையான அவதாரத்தின் கருத்து நிலையான விபூதியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். அடுத்த நிலை விபூதி, அதாவது மனிதனில் தெய்வ சக்தியின் முதன்மையான வெளிப்பாடாகும். ஆனால் அது அவதாரம் இல்லை, அதை விட கொஞ்சம் குறைவான நிலை என்கிறார். இதில் நமது வேதாந்தத்தின் கண்ணோட்டத்தில் படி அனைத்து கடவுள், அனைத்தும் ஆத்மா, அது சுயமாக இருப்பது மற்றும் இறுதியான சுயமாக இருப்பதுதான் என்று நாம் உணர்கிறோம். ஆனால் அது ஒரு காரணத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல. சுயத்திற்கும் அதன் சொந்த இயல்பு உள்ளது. அதாவது செல்ஃப் as its own nature என்கிறார். அதுதான் அதன் நனவின் சக்தி, that is power of its consciousness. நாம் காணும் அனைத்து உயிரினங்களும் ஆன்மா வடிவங்களும் மூல ஜீவனின் உடல் வடிவங்கள். உணர்வு சக்தியின் மூலம் உலகம் உள்ளது, தனிநபரும் இருக்கிறார்கள். நாம் இவை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அதனால்தான் if the reality is infinite, இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. if the reality is infinite, how can it assume a finite form? அதாவது பிரம்மம் எல்லையற்றது என்றால் அது எவ்வாறு வரையறுக்கப்பட்ட வடிவத்தை எடுக்க முடியும், ஏன் எடுத்துக்கொள்கிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஸ்ரீ அரவிந்தர் இங்கே அதை பற்றி விளக்கும் போது, பூரணமான ஒன்று பூரணமற்ற வடிவத்தை எடுத்துக்கொள்வதுதான் பிரபஞ்சத்தின் முழு மாய நிகழ்வு என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். That is, he points out that assumption of the imperfect by the perfect is the whole mystic phenomenon of the universe. எல்லையற்றது எப்படி தன் வரையறுக்கப்பட்ட வடிவத்தை எடுக்கிறது என்பதை அதுதான் மர்மம் என்கிறார். அதுவோ எல்லையற்றது, ஆனால் தன்னை ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வடிவத்திற்குள் தன்னை லிமிட் பண்ணுகிறது. அதுதான் மர்மம் என்கிறார். மேலும் இதை தர்க்கத்தாலோ அல்லது வேறு ஒரு வாதத்தாலோ இதை தீர்க்க முடியாத மர்மம் என்றும், அது உணர்வின் அனுபவத்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு கேள்வி எழுகிறது. வரையறுக்கப்பட்ட பொருள் என்றால் என்ன? அப்படி என்றால் எல்லையற்றது பின்னால் இருந்து அதை ஆதரிப்பதில் வரையறுக்கப்பட்டது உள்ளது. அதாவது வரையறுக்கப்பட்ட பொருள் என்பது ஒரு நோக்கத்திற்காக எல்லையற்ற பிரம்மத்தின் சுய பிரதிநிதித்துவமாகும் என்கிறார். That is, it is a representation of the infinite, but for a purpose. ஒரு காரணத்திற்காக அவதாரம் நிகழ்கிறது, அதை அதற்குள் உட்படுத்திக் கொள்கிறது, ஒரு வரையறைக்குள் உட்படுத்தப்படுகிறது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். எல்லையற்றது, that is பிரம்மம், தன் சொந்த விருப்பத்தால் தன்னை ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைக்குள் கொண்டு வருகிறது. அது கட்டாயத்தால் அல்ல, நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் என்கிறார். ஏனென்றால்
அதுவோ எல்லையற்றது. அது தன் சக்தியை குறைத்து கொண்டு ஒரு வரையறைக்குள் தன் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஏனென்றால் ஒரு அவதாரம் மனித படத்தில் வந்தால் அதற்கு மனிதனுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்ளை ஆகுமோ எல்லாம் அவதாரத்திற்கும் உண்டு. இட் ஹேஸ் டு ஃபாலோ தி பர்த். ஒரு தாய் வழிதான் ஜனனம். அதே மாதிரி இந்த பாடியை விட்டு போகும்போது நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி அந்த சோல் செய்கிறதோ அதே மாதிரி தான் செய்கிறது. ஸோ தேட்ஸ் லிமிட்டேஷன். பட் இது நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஃபார் எ பர்பஸ் இட் டேக்ஸ் தட் ஃபார்ம் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அது மாதிரி வரையறுப்பு தன்னை ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவதன் மூலம் அதற்கு பின்னால் அந்த எல்லையற்றது இருக்கிறது என்பது நிரூபணமாகிறது என்கிறார். இதற்கு வரம்பே கிடையாது. எந்த வடிவமானாலும் அதால் எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே அவர் இன்னொரு உண்மையும் என்ன கூறுகிறார் என்றால், கடவுள் தொலைதூரத்திலிருந்து அல்ல, மாறாக நெருக்கமாக இந்த பிரபஞ்சத்தின் சர்வ வியாபியாக ஆட்சி செய்கிறார். இது சில தத்துவங்களால் ஏற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீக அனுபவத்திற்கு எந்த தத்துவ நியாயப்படுத்தலும் தேவையில்லை. இதுவே நம் உள்ளடங்கிய கடவுள் என்பதை பொருளாகும். நமக்குள் இருக்கிற immanent Godhead. That's what he says. இந்த தெய்வீக இருப்பு அனைத்திலும் உள்ளதால் அது சர்வவியாபி என்று அழைக்கப்படுகிறது. That's why Brahman is called the infinite, eternal. கடவுளின் நெருக்கமாக இருப்பு அதற்குள் இருப்பதால் தான் அந்த விஷயமே இருக்கிறது. Because the divine exists in that particular object, maybe mankind, maybe animal, birds, anything. அது இது இருப்பது என்பது நிரூபமானதினால் அதனுள் அந்த சர்வவியாபி இருப்பதால் தான் அது இருக்கின்றது. மேலும் இவர் ஸ்ரீ அரவிந்தர் நகைச்சுவையாக கூறும்போது, கடவுளின் ஆட்சி என்பது ஒரு மறைமுக விதி அல்ல, மாறாக அது நேரடி விதியாகும் என்கிறார். இதில் கடைசியாக கூறும்போது, பொதுவாக நமது ஹிருதய குகையில் கடவுள் அமர்ந்து இயற்கையின் மூலம் நம்மை கையாள்கிறார். அறியாமையில் பல்வேறு நிலைகள் உள்ளன. நிலைகளிலும் வெவ்வேறு திரைகளும் உள்ளன. இந்த திரைகளை மற்றும் தடைகளை முற்றிலுமாக உடைத்து மறைமுகம் இல்லாமல் வெளிப்படையாக செயல்படுத்துவதற்கு தான் இந்த சாத்தியத்தை நிறுவுவதே அவதாரத்தின் நோக்கமாகும் என்று இங்கே நிறுத்துகிறார். இதுவே இந்த அவதாரத்தின் நோக்கமாகும். இதில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு அவதார புருஷன், கிருஷ்ண பரமாத்மா. ஏன் அர்ஜுனனிடம் இதை போதிக்க வேண்டும் என்றால், முதல் இந்த எஸ்ஏதான் கீதா தொடர் ஆரம்பிக்கும் பொழுது நாம் பார்த்தோம், நம்முடைய தலைப்பு என்னவென்றால் டிவைன் டீச்சர் அண்ட் தி ஹியூமன் டிசைபிள், தெய்வீக ஆசிரியரும் மனித சீடனும். இதுதான் முதல் தலைப்பு ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்தது எஸ்ஏதான் கீதாவில். அந்த தெய்வீக ஆசிரியர் நமக்காக நாம் அறியாமை என்ற இருளிலிருந்து வெளிவந்து அவரை பின்பற்ற வேண்டும். அவர் கீதையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ, உபனிஷத் வேதங்களில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை பின்பற்றி நடந்தால், இங்கேயே ஸ்ரீ அரவிந்தர் சொல்லும்போது சொல்கிறார், we have conquered heavens but not earth அப்படின்றார். இங்க we have to bring the heaven, we have to bring down the heaven on earth. For that we have to transform our human consciousness into the divine consciousness, the human life into the life divine. அதுதான் both Sri Aurobindo and the mother, they wanted that and they are working for that. And definitely all of us should follow the guidelines. அவர்கள் சொல்வது அத்தையும் நாம் சின்சியராக with full faith if we follow, definitely all of us can realize that Satchidanandam and beyond that one day, the Brahma Jnanam
எல்லோரும் பெறலாம். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் சின்சியாரிட்டி, ஃபெய்த் அண்ட் தி ஆஸ்பிரேஷன். இது மூன்று வழியாக நாம் கண்டிப்பாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். As the children of Divine Mother and Sri Aurobindo. With this, I conclude my talk. Thank you very much, Sir Shivakumar Sir, Chairman. Thank you. அன்பர்கள் ஏதேனும் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ், ராதாராணி மேடம். நமஸ்காரம் சார். கேக்குறதா சார்? நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ஆழ்ந்த விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப எளிமையா அழகா சொல்லி கொடுத்தீங்க. என்ன இந்த பேச்சு முடிஞ்சுடுத்தே அப்படி ஒரு ஃபீலிங் வந்தது. அவ்வளவு நல்லா ஏதோ சொல்லிட்டே இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஆரம்பத்துல நீங்க மிருதுவல்லி வாருணி வித்யா பத்தி சொல்லும்போது உணவு, பிராணன், கண், காது, மனம், பேச்சு எல்லாம் பிரம்மமே, அவை மறைக்கும் யதார்த்தத்தை அதன் வழியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கும் போது நான் அந்த யதார்த்தத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டேன். இது என்னத்தை அது மறைக்கிறதுன்னு இவர் சொல்ல விரும்புறாருன்னு. அப்புறம் நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல நீங்க அவரே கதவு, அவரே வழின்னு சொன்னீங்க. அப்போ இன்னொரு கேள்வி, ஏன் இவரே எதுக்கு கதவை போட்டுக்கணும், அப்புறம் அவரே தான் வழின்னு அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்தது. அப்புறம் நீங்க இந்த பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சேன்னு பாருங்க, அது ரொம்ப அற்புதமா இருந்தது சார். அதுல நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஈவன் நம்மளும் அதை கண்டுபிடிக்கணும், என்ன யதார்த்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கு எல்லாத்துலயும். அப்புறம் உன்னிடம் என்னிடம் உள்ளதை விட அதிகமாக மறைக்கப்பட்டுள்ளான், ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு விதமா அவர் மறைஞ்சிருக்காருன்னு சொன்னது நிறைய அற்புதமான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் எதுக்கு ஒரு ஃபார்முக்குள்ள தன்னை அந்த மிஸ்டிக் ஃபினாமினான்னு சொன்னேன், ஏன் தான் ஒரு ஃபார்முல அவர் தன்னை கொண்டு வந்துக்கிறாருன்னு. இது ஒரு பெரிய அற்புதமான திங். அப்படி யோசிச்சுட்டே இருக்கலாம், கண்டுபிடிச்சுட்டும் இருக்கலாம் தோன்றது. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இல்லை என்றால் நாம் இதனுடைய இறுதி பகுதிக்கு செல்லலாம். தேங்க்யூ வெங்கடேசன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். கீதையினுடைய யோகம் என்னவென்றால், அனைத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய சச்சிதானந்தத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தம நிலையை எட்டுவதுதான் என்கின்ற முகவுரையுடன் உங்களுடைய இந்த உரையை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். மேலும் பிருகுவிற்கு பிரம்மன் குறித்த அந்த கேள்விக்கு விடையான மேற்புறத்தில் காணப்படும் உடல், மனம், வாழ்வு, பிராணன் எல்லாமே இதன் மூலமாக இதற்கு பின்னே இருக்கும் அந்த இறை மெய்மை, அதுதான் பிரம்மம். மேற்புறத்தில் காணப்படும் அனைத்திற்கும் மூலமாகவும் அதற்கு பின்னும் இருப்பதுதான் அந்த இறை மெய்மை, அதுதான் பிரம்மம். அனைத்திற்கும் மூலமாக இருப்பது.
மேலும் அதனையும் கடந்து அதனுடைய உச்சக்கட்ட நிலையில் எது பிரம்மமாக இருக்கின்றது என்றால் அந்த சச்சிதானந்தம், ஆனந்தம் தான், பேரானந்தம், த பிளிஸ். ஏனென்றால் இந்த பிளிஸ் தான் உபநிடத்தில் கூறப்பட்டது போல அனைத்திற்கும் மூலமாகவும் இருக்கின்றது. அனைத்தும் அதனால் தான் இருக்கின்றன. இறுதியில் அனைத்தும் அதற்கே செல்கின்றன. அதுதான் இந்த பிளிஸ், அதுதான் பிரம்மம் என்கின்ற கருத்தை நீங்கள் கூறினீர்கள். மேலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த அவதார நோக்கம் என்பது வெறும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மட்டுமே இந்த புவியில் ஏற்படுவதில்லை. அதைவிட ஒரு பெரிய தெய்வீக நோக்கம் உள்ளது. அது என்னவென்றால், மனித குலத்தை அடுத்த நிலைக்கு இட்டுச் செல்வது. ஒவ்வொரு அவதாரமும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த புவியில் அவதரிக்கின்றன. ஒவ்வொரு அவதாரமும் மனித நிலையை அது இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. ஆகையினால் வெறும் தர்மத்தை நிலைநாட்டுவது மாத்திரமே அதனுடைய அவதார நோக்கம் இல்லை என்கின்ற பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய விளக்கத்தை நீங்கள் கோடிட்டு காட்டினீர்கள். அதே போல அவதாரம் என்பது எப்பொழுதாவது தோன்றுவது தானா என்றால் அது மாத்திரமில்லை. அவதாரம் என்பது எப்பொழுதுமே நித்தியமாக இருப்பது, அது நமக்குள்ளேயே இருப்பது. மனிதன் மனித நிலையிலிருந்து அடுத்த நிலை இறை நிலையை நோக்கி ஏற்றம் கொள்வது எதற்கு ஒப்பாகும் என்றால் அவனுடைய இரண்டாவது பிறப்புக்கு ஒப்பாகும் என்கின்ற நிலை என்கின்ற கருத்தையும் கோரினீர்கள். எவர் ஒருவர் ஆன்மீக வாழ்விற்கு திரும்புகின்றாரோ அவருக்கு இரண்டாவது பிறவி உண்டாகின்றது என்கின்ற பகவான் ஸ்ரீ அன்னை கருத்து இதுதான். அவதாரத்தின் நோக்கம் என்னவென்றால் மனித இயல்பை மூலம் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவது. இதுதான் அவதாரத்தின் நோக்கம் என்கின்ற கருத்தை கூறினீர்கள். அதனால் எந்த உண்மையை அறிகின்றோம் என்றால் அனைத்தினுள்ளும் அந்த பிரம்மம் இருக்கின்றது, தீயவர்களுக்குள்ளும் அந்த பிரம்மம் இருக்கின்றது, இறைவன் இருக்கின்றான். பகவானினுடைய அந்த அலிப்பூர் சிறைவாசத்தின் மூலம் அவர் கண்ட இறை அனுபவம் என்னவென்றால் அனைத்தினுள்ளும் அவர் வாசுதேவனை கண்டார். ஈவன் அங்கு தண்டனை பெற்று இருக்கக்கூடிய மோசமானவர்கள் என்று கருதக்கூடிய கைதிகளுக்குள்ளும் அவர் அந்த வாசுதேவனை கண்டார், அந்த அனுபவத்தை பெற்றார். அதனால் அனைத்தினுள்ளும் இருப்பதுதான் பிரம்மம். பிரம்மன் என்ன செய்கின்றது? அது முழுமையானது, பூரணமானது. இருந்தாலும் அது பூரணமற்ற ஒரு வடிவத்திற்குள் தன்னை உட்படுத்தி வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரு எல்லையற்ற பிரம்மம் எல்லைக்குள் தன்னை இருத்திக் கொள்கின்றது. இது ஏதோ அதன் மீது திணிக்கப்பட்ட ஒரு இயல்பு அல்ல, செயல் அல்ல. அது தானே விரும்பி ஒரு நோக்கத்திற்காக அவ்வாறு தன்னை எல்லைக்குள் வடிவத்திற்குள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, அது எங்கும் வியாபித்துள்ளது. அதுதான் பிரம்மத்தினுடைய முக்கியமான ஒரு பண்பு. அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றது, அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, அனைத்துமாகவும் அதுவே வியாபித்திருக்கின்றது. இதுதான் பிரம்மத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதனால் என்ன உண்மையை இறுதியில் நாம் உணர வேண்டும் என்றால் நாம் அனைவருமே அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர முடியும். அவ்வாறு உணர்வதன் மூலம் நம்முடைய வாழ்வு மனித வாழ்விலிருந்து தெய்வீக வாழ்வாக மாறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நம்மிடம் இருக்கின்றன என்கின்ற கருத்துடன் உங்களுடைய உரையை நீங்கள் நிறைவு செய்தீர்கள். அற்புதமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் எங்களுடைய
இந்த சத்சங் தொடரில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பிரார்த்தனை இசையுடன் முடிவுக்கு வருகின்றது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.